ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். செபி ஒரு சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆப்ஷன்ஸ்னுடைய வீக்லி எக்ஸ்பைரியை மந்த்லி எக்ஸ்பைரியா மாத்துறதுக்குண்டான ஜியோலாம் பாஸ் பண்ணாங்க. ஒரு 3 to 4 months பேக் இதெல்லாம் நடந்தது. பேங்க் நிஃப்டினோடலாம் வீக்லி எக்ஸ்பைரில இருந்து மந்த்லி எக்ஸ்பைரி மாத்திட்டாங்க. சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி மட்டும் தான் வீக்லி எக்ஸ்பைரில இருக்கு. செபி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு இந்த வீக்லி எக்ஸ்பைரியில. பிரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர், ஒரு இண்டெக்ஸ்னோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த ஆப்ஷன்ஸ்னோட பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இண்டெக்ஸ்னோட மூவ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சைட்ல மூவ் ஆகுது, ஹையர் சைட்ல மூவ் ஆகுதுன்னா கால் ஆப்ஷன் வில் கோ, லோயர் சைட்ல மூவ் ஆகுதுன்னா the put option will go. இது இண்டெக்ஸ் மேல போகும்போது the call option is not going up, by the same time put option is rising. பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ முக்கியமான கிரீவியன்ஸ் ஆபீசர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க சில மெஷர்ஸ் எடுத்து இது ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரியான கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி சென்செக்ஸ்ல ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. சென்செக்ஸ்ல தான் இந்த மூவ்மெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்டா வருது. எவ்ரி வீக்கினுடைய எக்ஸ்பைரி அன்னைக்கு இதை பார்க்க முடியும், யாருனாலும் இதை பார்க்க முடியும். அப்ரப்ட் மூவ்மெண்ட் இன் பிரைசஸ், எய்தர் கால் சைடு ஆர் புட் சைடு. அன்எக்ஸ்பெக்டட் வைல்டு மூவ்மெண்டா இருக்கும். இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக வீக்லி எக்ஸ்பைரிலாம் சேஞ்ச் பண்ணிருக்கோம் சொல்றவங்க இதை கொஞ்சம் அவங்க முறைப்படுத்தினாங்க அப்படின்னா இன்னும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய நிறைய கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து. இதை முன்வைத்து உங்களோட ட்ரேடிங்கை பிளான் பண்றவங்களும் சரி, நல்ல ஒரு கைடன்ஸ் ட்ரேடிங்ல பிளான் பண்ணுங்க. எல்லாமே இந்த சென்செக்ஸ்ல நான் போட்ட ஒரே நாள்ல இவ்வளவு அமௌண்ட் பார்த்தேன், சென்செக்ஸ் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, 60 காசுல இருந்தது 39 ரூபாயா போச்சு. பக்கத்துல இருக்க உங்களோட பேச்சினுடைய தூண்டுதல் பேர்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய மணியை லூஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு பை ஆர்டர், ஒரு செல் ஆர்டர், ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் சென்செக்ஸ்ல போட்டாங்கன்னா தே ஆர் சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபாஸ்டான மூவ்மெண்ட் இருக்கு சென்செக்ஸ்ல. ஒரு பை, ஒரு செல், ஒரு ஸ்டாப் லாஸ் மூணும் போட முடியாது. பை ஆர்டர் போட்டீங்கன்னா செல் ஆர்டர் பின்னாடி வரணும். செல் ஆர்டர் போடுறதுக்குள்ளார அது எவ்வளவு மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு தெரியாது. அதே சமயத்துல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ரொடெக்டே பண்ண முடியாது. இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்ல, ப்ராப்பர் கைடன்ஸோட ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கோட பண்ணுங்க அப்படின்றது நான் சொல்ல வரேன். ஒரு அவேர்னஸா பாருங்க. இப்ப நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸை நெகட்டிவ் பாயிண்டா பார்க்காம உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கதா பாருங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.